கவி ஸ்பெஷல் கிச்சனில் சென்னை மாடலில் பிரியாணி, மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நான் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். மசாலா அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, ஒரு பட்டை, 3 கிராம், தனியா 1 டீஸ்பூன். இது எல்லாமே வெறும் கடாயில் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். எல்லாம் வறுபட்டுச்சு. ரொம்ப தீச்சிடக்கூடாது. நல்லா வாசனை வந்துட்ட பிறகு நம்ம இறக்கலாம். இது சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். சூடு ஆறிச்சு, நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த கடாயில் சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். 100 கிராம் வெங்காயம் ப்ரௌன் கலரில் நல்லா வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம பவுடர் பண்ணி தான் போட போகிறோம் பிரியாணியில். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மொரன்னு வறுப்பண்ணோம். நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் நல்ல மாதிரி நல்லா மொரன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் 100 கிராம் எடுத்துக்கிறேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம மெட்ராஸ் மாடலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் செஞ்சால் மட்டன் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம சீக்கிரமாக பிரியாணி செஞ்சிடலாம். சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி போட்டுக்கலாம். நெய் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நான் 100 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் நல்லா சவந்துடுச்சு, ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. பிரிஞ்சி இலை 2, அன்னாச்சி பூ 1, ஏலக்காய் 3, பட்டை ஒரு 4, கிராம்பு 5, ஒரு கைப்பிடி கல்பாசி. சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தான் நம்ம வறுத்து அரைச்ச பொடி மசாலா தான் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணிக்காக தான் ஸ்பெஷல். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம்லாம் போட்டோம். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ தக்காளி போடுறேன். தக்காளி ரொம்ப செவரக்கூடாது, தக்காளி பச்சையாகவே இருக்கணும் மட்டன் பிரியாணிக்கு. தக்காளி போட்ட உடனே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம், தனியா எல்லாம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். அது 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். மட்டன் வந்து இந்த மாதிரி ரோஸ் கலரில் இருக்கணும். அப்போ தான் இலை ஆட்டுக்கறி கொழுப்போட வாங்கணும் பிரியாணிக்கு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ரெட் கலரில் இருந்தால் முத்தநாடு பார்த்து வாங்கிக்கோங்க. மட்டன் போட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. லெமன் அரை பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 50 மில்லி போட்டுக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர், கட்டி தயிரா போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் இந்த கிரேவில நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போதான் மட்டன்ல அந்த காரம்லாம் இறங்கும். நல்லா டேஸ்டா இருக்கும். மட்டன் எடுத்து சாப்பிடும் போது தண்ணி ஊற்ற வேணாம். மட்டன்ல தண்ணி விட்டு வரும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம 10 நிமிஷம் மட்டன் வேக வச்சோம். இந்த பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நம்ம தண்ணியே ஊற்றல. அந்த மட்டன் அந்த தண்ணியே வெளியே வந்துருக்கு பாருங்க. எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. பிரியாணிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த கிண்ணத்தால நான் 2 கிண்ணம் அரிசி எடுத்தேன். தலை வெட்டி நம்ம 4 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கணும். நான் அரை கிண்ணம் தான் தண்ணி ஊற்றுறேன். 3.5 கிண்ணம் தண்ணி ஊற்றுறேன். அரை கிண்ணம் அந்த மட்டன் தண்ணி வெளியே வந்தது இல்லையா, அந்த மட்டன் தண்ணி கணக்கு பண்ணிங்க. அதை கணக்கு பண்ணின்னு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் 2 கிண்ணம் அரிசிக்கு 3.5 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிறேன். மட்டன் தண்ணி அரை கிண்ணம் நம்மளுக்கு கிடைக்கும். மட்டன் தண்ணி கணக்கு பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி நிறையா ஊற்றிட்டீங்கன்னா அரிசி எல்லாம் குழைஞ்சிடும். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி கொதி வரட்டும். நம்ம பிரியாணி தாளிச்சு விட்டுருந்தோம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைம்ல உப்பு காரம் திட்டமா இருக்கான்னு பாத்துங்க. பத்தலாம் இந்த டைம்ல போட்டுங்க. அரிசி போட்ட பிறகு உப்பு காரம் பதம் தெரியாது. நான் 1 கிலோ அரிசி 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்ட பிறகு நம்ம கிளறி விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். நான் வெயிட் போடல. தண்ணி வத்திட்ட பிறகு நல்லா குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கலாம். பிரியாணி நல்லா தண்ணி வத்திடுச்சு. கொஞ்சம் தண்ணி இந்த பதம் இருக்க மாட்டேன். நம்ம பத்து போட்டுடலாம். நம்ம வெங்காயம் நல்லா முருவலா வறுத்து வச்சுக்கிறோம். அந்த வெங்காயத்தை மேலே போட்டுடலாம். நெய் 1 டீஸ்பூன் மேலே போட்டுக்கலாம். தழை 1 கைப்பிடி மேலே போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். புதினா தழை 1 கைப்பிடி போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். மெட்ராஸ் மாடலில் மட்டன் பிரியாணி நம்ம தாளிச்சு விட்டுருந்தோம். 2 விசில் வந்துச்சு. வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியா இருக்கு பாருங்க. சாதம் கரெக்டான பதம். சாதமா நல்லா வெந்து இருக்கு. ரெடி ஆகி போச்சு. இப்ப நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சன்ல
நம்ம மெட்ராஸ் மாடலில் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். வெங்காயம் பச்சடி போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு 65 சிக்கன் வறுவல், மட்டன் பிரியாணி போட்டுக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் மெட்ராஸ் மாடலில் இன்றைக்கி நம்ம மசாலா அரைச்சி மட்டன் பிரியாணி ரெடி பண்ணோம். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.